Hello everyone, this is Janani from Last Bench Listener. I am welcoming you to our YouTube channel Last Bench Listener on Artificial Intelligence Full Course Day 5. இந்த Day 5ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் Programming Languages for Artificial Intelligence in 2023. ஸோ இந்த டாப்பிக்கில் இப்போ நம்ம ஜென்ரலாக நமக்கு நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்போம் அஸ் வெல் அஸ் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம லேர்ன் பண்ணியும் வச்சுருப்போம். ஸோ எந்த மாதிரியான லாங்குவேஜஸ் இதுக்கு சூட் ஆகும், எந்த மாதிரியான லாங்குவேஜஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு சூட் ஆகாது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னென்னா, வாட் ஆர் த பெஸ்ட் சப்போர்ட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட், what are the languages are in 12 supported for artificial intelligenceன்றதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது எந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட், எந்த மாதிரியான லாங்குவேஜஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ how to decide which the best supported programming language for artificial intelligence. இப்போ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கு 3 ways இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லாங்குவேஜ் எந்த ஒரு லாங்குவேஜ் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக இருக்கும், அது எல்லாமே பெஸ்ட் லாங்குவேஜ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு அந்த லாங்குவேஜ் பெஸ்ட் சூட்டட் லாங்குவேஜ் ஃபார் ஏஐ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஒன், ஒரு லாங்குவேஜோட டூல்ஸ், லைப்ரரிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இது எல்லாமும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னா அந்த லாங்குவேஜும் பெஸ்ட் லாங்குவேஜ்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனலி, அதுக்கு ஒரு கிளியரான டாக்குமெண்டேஷன் அண்டு நல்ல லார்ஜ் கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு லாங்குவேஜையும் நம்ம பெஸ்ட் லாங்குவேஜ்னு சொல்லலாம். ஏன்னா லார்ஜ் கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்குன்னா, இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறோம், அதில் ஏதாவது எரர் வருது, இல்லை ஏதாவது டவுட் வருது அப்படின்னா அதை நம்ம அந்த கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணி நம்ம இஷ்யூஸ் இருக்குன்னா அதையும் நம்மளால் ஈஸியாக கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு லார்ஜ் கம்யூனிட்டி நமக்கு சப்போர்ட்டும் கண்டிப்பாக தேவை. இந்த மாதிரி இருக்கிற எந்த ஒரு லாங்குவேஜாக இருந்தாலும் அது பெஸ்ட் சப்போர்ட்டிங் லாங்குவேஜ் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 2023 பார்க்கும்போது நிறைய லாங்குவேஜஸ் சப்போர்ட்டிவாக இருக்குது. இதில் சில லாங்குவேஜஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பைத்தன், next one or next Java, next Lisp, next Prolog, next C++, next Julia, finally Scala. இந்த லாங்குவேஜஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே பெஸ்ட் சப்போர்ட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பைத்தன் பார்க்கலாம். பைத்தன் ஏன் ரொம்ப பெஸ்ட் சப்போர்ட்டிங் லாங்குவேஜ்னு நம்ம சொல்லணும், பைத்தன் இஸ் த மோஸ்ட் famous language for artificial intelligence, as well as Python is most effective language because lots of developers, lots of data scientists இவங்க எல்லாருமே ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறது அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன்ஸ் எது க்ரியேட் பண்ணாலும் அது பைத்தன் தான். அதுவும் இல்லாமல் பைத்தன் லேர்ன் பண்ணுறது அண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவுமே ஈஸி. ஸோ ஏன்னா பைத்தனில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்காரிதம்ஸ், மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் இது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி பிகாஸ் ஆஃப் அதோட சின்டெக்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் தான். ஏன்னா இதில் நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் அதோட அல்காரிதம்ஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்காரிதம்ஸ் எல்லாமே ப்ரீடிஃபைன்டாக இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். As well as Python is well integrated and well documented language because இப்போ ஒரு ப்ரோக்ராமர் போய் எதையும் புதுசாக ரீஇன்வென்ட் பண்ண வேண்டாம் பைத்தனில். இப்போ பார்த்தோன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃப்ரேம் ஒர்க், லைப்ரரிஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இது எல்லாமே ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க பைத்தனில். ஸோ அது ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிறதுனால ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் நம்மளால் ஈஸியாக டெவலப் பண்ண முடியும். இது வெல் டாக்குமெண்டட்னும் போது ஸோ நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அதுக்கான நிறைய டியூட்டோரியல்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் பூட் கேம்ப்ஸ் எல்லாமே ஆன்லைனில் பைத்தன் ரிலேட்டட் நிறைய அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ லேர்ன் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவுமே ஈஸி. ஸோ இது வெல் டாக்குமெண்டட் லாங்குவேஜ்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் லாங்குவேஜ் பிகாஸ் இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோன்னா ஈஸியாக இதை கன்வெர்ட் பண்ண முடியும். அதாவது விண்டோஸ்லேருந்து சேம் அப்ளிகேஷனை யூனிக்ஸ்லையும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதனால் இது எந்த டிஃபிகல்ட்டிஸும் இதில் இருக்காது, எந்த சேஞ்சஸும் இதில் தேவைப்படாது நமக்கு.
பைத்தன் யூஸ் பண்ணியிருக்கிற அப்ளிகேஷனில் நம்மள ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் இதை நம்ம பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸலண்ட் விஷுவலைசேஷன் டூல்ஸ் இருக்குது. டேட்டா விஷுவலைசேஷன் லைப்ரரிஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ டேட்டா சயின்டிஸ்ட் வந்து இப்போது ஒரு அட்ராக்டிவ் அண்ட் ஹியூமன் ரீடபிள் சார்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லைப்ரரிஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணி டேட்டா விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ப்ளாட்லிங். இதுலேயும் சில ட்ராபேக்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதனோட ஸ்பீட் கொஞ்சம் ஸ்லோ கம்பேரிட்டிவ்லி ஜாவா. இப்போ நெக்ஸ்ட் லாங்குவேஜ் ஆர் லாங்குவேஜ் எடுத்துட்டோம். இட் இஸ் அ ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லலாம். பிகாஸ் இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஃபெக்டிவ் லாங்குவேஜ்னு கூட சொல்லலாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பர்பஸ்க்கு. ஏன்னா ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது இல்லை மேனிப்புலேட் பண்ணுறது அப்படின்னா ரொம்பவுமே எஃபெக்டிவாக பர்ஃபார்ம் பண்ணும். நம்ம ஆர்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப வெல் டிசைன்டு குவாலிட்டி பிளாட்ஸ் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இன்க்ளூடிங் மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் என்ன நமக்கு தேவையோ அதை இன்க்ளூட் பண்ணி நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது மாதிரி ஆர் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோன்னா இட்ஸ் ஈஸி டு லேர்ன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட மோஸ்ட் ஆஃப் சின்டாக்சஸ் வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாதிரியே தான் இருக்கும். ஸோ ஈஸியாக நம்மளால் லேர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் நம்பர் ஆஃப் லைப்ரரிஸ் இருக்கிறதுனால ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் இது எல்லாத்துக்குமே இது ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால அதனால் மிஷின் லேர்னிங், அல்காரிதம்ஸ், NLP இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். பைத்தன், ஜாவா இல்லாமல் வேறு ஏதாவது லாங்குவேஜ் நம்ம புதுசாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர் இஸ் த குட் சாய்ஸ். இதுலேயும் சில ட்ராபேக்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரும் வந்துட்டு நம்ம பைத்தன் மாதிரி கொஞ்சம் ஸ்லோ தான். அது மாதிரி இது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் கிடையாது. அதனால் இட்ஸ் நாட் வெல் சப்போர்ட்டட் ஃபார் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். நெக்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவா. சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்க எல்லாருக்குமே மேக்ஸிமம் ஜாவா அப்படின்ற இந்த வேர்ட் ரொம்பவுமே ஃபெமிலியரான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ஸோ இட்ஸ் ஆல்சோ கன்சிடர் இஸ் அ குட் சாய்ஸ் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப்மெண்ட். ஃபர்ஸ்ட் திங், ஜாவா இஸ் வெரி பாப்புலர் அண்ட் ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ். அதனால் நமக்கு வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க், சர்ச் அல்காரிதம்ஸ், ஜெனட்டிக் ப்ரோக்ராமிங் இதிலெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே கிரேட்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டீபக்கிங் பண்ணுறது இங்கே ரொம்பவுமே ஈஸி ஜாவாவில். ஏன்னா இதில் பேக்கேஜ் ஆஃப் சர்வீசஸ் வர்றதுனால நம்மளால் டீபக்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். அது மாதிரி இப்போ லார்ஜ் ஸ்கேல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா நம்மளோட ஒர்க்ஸை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறது ஜாவா வந்து ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணும். இப்போ நம்மளோட அப்ளிகேஷனில் யூசர் இன்ட்ராக்ஷன் இருக்குது, இல்லை கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்லாம் பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஜாவா இஸ் த குட் சாய்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஜாவாவில் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் விட்ஜெட் டூல் கிட்டே இருக்குது. ஸோ நம்ம கிராஃப்ஸ் மேக் பண்ணுறதுக்கோ இல்லை இன்டர்ஃபேஸஸ் மேக் பண்ணுறதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் டேட்டா சயின்ஸ் எது எடுத்துக்கிட்டாலும் கிராஃபிக்கல் விஷுவலைசேஷன் அப்படின்றது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் பார்ட் இல்லையா? அதனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லாங்குவேஜாக இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப்மெண்ட்டில். ஜாவா லாங்குவேஜோட ட்ராபேக் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா சம் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் இதில் கிடையாது. ஸோ அதனால் ப்ரோக்ராமர்ஸ் கொஞ்சம் மேனுவலாக நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் இல்லாத ஃபீச்சர்ஸு. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லிஸ்ப். ஸோ லிஸ்ப் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ். இதை இன்வென்ட் பண்ணது இட்ஸ் அ ஃபாதர் ஆஃப் த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜான் மெக்கார்டி தான் இதையும் இந்த லாங்குவேஜை இன்வென்ட் பண்ணார். ஸோ இதோட கேப்பபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சிம்பாலிக் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ணுறது, லாஜிக் ஓரியன்ட் அப்ரோச் அண்ட் எக்ஸலண்ட் ப்ரோட்டோடைப்பிங் இது எல்லாமே இதோட கேப்பபிலிட்டிஸாக நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இட்ஸ் ஈஸி. இப்போ டைனமிக் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த லாங்குவேஜ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் நம்மளோட அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமிங் எல்லாமே வந்ததுனால இந்த ப்ரோக்ராமிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுற இந்த ப்ரோக்ராமிங் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ இதுவும் ஒரு ட்ராபேக்ஸ் தான். ஸோ லிஸ்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீட் பண்ணுறதுக்கு அண்ட் ரைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான லாங்குவேஜ். அது மாதிரி இதில் டெவலப்பர்ஸ்னு பார்த்தோம்னா லார்ஜ் கம்யூனிட்டிலாம் கிடையாது, ஸ்மால் கம்யூனிட்டி ஆஃப் டெவலப்பர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ஏதாவது நம்ம லிஸ்பில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணும்போது டவுட்ஸ் வந்தது அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணிக்க முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ப்ரோலாக். இட்ஸ் அ டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ப்ரோலாக் லாங்குவேஜ் எடுத்துக்கும் போது இட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு இன் நாலேஜ் பேஸ்ட் அண்ட் எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸில் இதை யூஸ் பண்ணுறோம். இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பேட்டர்ன் மேட்சிங், ஃப்ரீ பேஸ் ஸ்ட்ரக்சரிங், ஆட்டோமேட்டிக் பேக் ட்ராக்கிங் அண்ட் ஸோ ஆன். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் ஃப்ளெக்சிபிள். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஃப்ரேம் ஒர்க் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் ஃப்ளெக்சிபிள்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லார்ஜ்லி யூஸ்ட் இன் லாஜிக் பேஸ்டு ப்ரோக்ராமிங் க்ரியேட் பண்ணுறது அண்ட் மெடிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ்லலாம் டிசைன் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. இதோட ட்ராபேக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ப்ரோலாக் வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட். அது மாதிரி இது டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனால இதோட டெவலப்பர்ஸ் கம்யூனிட்டி அப்படின்றது ரொம்பவுமே ஸ்மால் தான். நெக்ஸ்ட் லாங்குவேஜ் C++ பற்றியும் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இட் இஸ் த ஃபாஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் பாப்புலர். கேம் டெவலப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் C++ தான் ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் லாங்குவேஜ் கேம் டெவலப்பிங்கில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெல் சப்போஸ்டு அண்ட் டாக்குமெண்டட் ஃபார் மெனி டிஃப்ரெண்ட் திங்ஸ். ப்ராப்ளம் சால்விங்க்கெலாம் இது ரொம்ப ஹைலி எஃபிஷியன்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். C++ஓட ட்ராபேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லேர்ன் பண்ணிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட். லார்ஜ் கம்யூனிட்டி இருந்தாலும் கொஞ்சம் லேர்ன் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இதுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கிடையாது. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ப்ரோக்ராமர்ஸ் எல்லாமே கொஞ்சம் மேனுவலாக ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் ஒரு ட்ராபேக் தான் C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு. நெக்ஸ்ட் லாங்குவேஜ் பார்த்தோன்னா ஜூலியா. ஹை பர்ஃபார்மன்ஸ் நியூமரிக்கல் கம்ப்யூட்டிங்காக தான் ஜூலியா டிசைன் பண்ணாங்க. ஸோ இந்த லாங்குவேஜ் பார்த்தோன்னா இட்ஸ் அ மிஷின் லாங்குவேஜ்க்கு ரொம்பவுமே சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த லாங்குவேஜ். இதோட ட்ராபேக் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப யங் லாங்குவேஜ். இன்னும் ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லாருமே வந்துட்டு லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிக்கல. ஸோ இதோட கம்யூனிட்டி அப்படின்றது ரொம்பவுமே கம்மி தான். ஸோ இது லார்ஜ் கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணாததுனால இதை லேர்ன் பண்ணிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ இதை லேர்ன் பண்ணிக்கிறது கொஞ்சம் லிட்டில் பிட் சேலஞ்சிங்கான விஷயந்தான். ஸோ நெக்ஸ்ட் லாங்குவேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்காலா இஸ் தி ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ். ஸோ இது வந்து பார்த்தோன்னா நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. அது மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ஜாவா கூட ரொம்பவுமே இன்டெக்ரேட் ஆகியிருக்கு இந்த லாங்குவேஜ். அது மாதிரி நிறைய கம்யூனிட்டி டெவலப்பர்ஸ் லார்ஜ் கம்யூனிட்டி டெவலப்பர்ஸ் இதில் அவைலபிளாக இருக்காங்க. இதில் நம்ம ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணும்போது நமக்கு டவுட்ஸ் வந்ததுன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிக்க முடியும். இதோட ட்ராபேக் என்னென்னா ஸ்காலா வந்துட்டு கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டான லாங்குவேஜ். அண்ட் இதை வந்து மெயினாக எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இப்போ டேட்டா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்கில் தான் இதை ரொம்பவுமே யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, வாட் ஆர் த லாங்குவேஜஸ் ஆர் வெல் சப்போர்ட்டட் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப்மெண்ட்? எந்த லாங்குவேஜ் எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒன் பிஹெச்பி வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அது எல்லாமே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ வெப் டெவலப்மெண்ட்டில் ரொம்பவுமே ஃபேமஸாக இருக்கிற லாங்குவேஜ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம அது பிஹெச்பி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜாக இருக்கிறதுனால அதை ரோபஸ்ட் பண்ணுறது அப்படின்றது டிஃபிகல்ட். ஸோ இட்ஸ் நாட் ஃப்ளெக்சிபிள். அதனால் பிஹெச்பி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப்மெண்ட்டில் சூட் ஆகாது. நெக்ஸ்ட் லாங்குவேஜ் ரூபியும் ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான். அஸ் வெல் அஸ் நம்ம பிஹெச்பி மாதிரி இதுவும் வெப் டெவலப்மெண்ட்டில் ரொம்பவும் பாப்புலரான லாங்குவேஜ். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்றதுனால இட்ஸ் நாட் கிரேட் அட் ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங். ரூபி லாங்குவேஜை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப்மெண்ட்டில் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ஃபோர்டன் சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியர்ஸ் இடையில் ரொம்பவுமே பாப்புலரான லாங்குவேஜ். பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு தேவைப்படுற அளவுக்கான ஃபீச்சர்ஸ் இதில் கிடையாது. நெக்ஸ்ட்டு சி இஸ் மோஸ்ட் பாப்புலர் லோ லெவல் லாங்குவேஜ். ஸோ லோ லெவல் லாங்குவேஜாக இருக்கிறதுனால இதில் ஹை லெவல் ஃபீச்சர்ஸ் ரொம்பவுமே கம்மி தான். அது ஒரு நல்ல ப்ரோக்ராமரால் எந்த ஒரு லாங்குவேஜாக இருந்தாலும் கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராமிங் எதுவாக இருந்தாலும் டெவலப் பண்ண முடியும். எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் அது நம்ம டாப் டு பாட்டம் அதை நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டோன்னா ஈஸியாக எந்த ஒரு அப்ளிகேஷனும் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஏன் இதெல்லாம் பெஸ்ட் லாங்குவேஜ்னு சொல்கிறோன்னா இது வந்து லார்ஜ் கம்யூனிட்டி டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு சின்ன இஷ்யூஸ் இருந்தாலும் அதை ஈஸியாக நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வருது அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்லையோ இல்லை ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் இல்லை அவங்களுக்குன்னு இப்போது பைத்தன் எடுத்துக்கிட்டோன்னா பைத்தனுக்குன்னு நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கும். அந்த பிளாகில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க உங்களோட கொஸ்டின்ஸை அப்படின்னா அதுக்கு இமீடியட் ரிப்ளைஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிப்ளைஸ் கிடைக்கும். ஸோ அந்த வச்சு உங்களுக்கு ஈஸியாக உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்க முடியும். அது மாதிரி நம்மளோட இஷ்யூஸையும் ஈஸியாக சால்வ் பண்ணிக்க முடியும். அது நம்ம ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கும் போது அது லேர்ன் பண்ணிக்க ஈஸியாக இருந்துச்சுன்னா நம்மளால் ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணிவிட்டு டெவலப்மெண்ட்டில் நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அது மாதிரி இது டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்முக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கிறதுனால நம்ம இதெல்லாம் பெஸ்ட்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
ப்ரீவியஸ் டாபிக்ஸ் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டேயில் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். டே 2ல் வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டே 3ல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டே 4ல் டைப்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் 2023 அப்படின்ற டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம். டே 6ல் நெக்ஸ்ட் டாப்பிக்காக டே 6ல் ஒய் பைத்தான் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ இந்த லாங்குவேஜஸ்லேயே நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இவ்வளோ பார்த்தோம். இதுலேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற பெஸ்ட்டு லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா பைத்தன் தான் சொன்னோம். டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் லார்ஜ் லெவல் ஆஃப் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் ஏன் இதை பெஸ்ட் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க அண்ட் பைத்தனோட இன்ட்ரொடக்ஷன் இது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.